இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தாயம் திரு அவை திருத்தந்தை புனித 5ஆம் பத்திநாதர் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த மாதம் முழுவதற்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் வருகிற இந்த மே மாதம் முழுவதும் அன்னை மரியாளுடைய மாதமாக, வணக்க மாதமாக நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய ஆசீர், அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நமக்கு கிடைக்க தொடர்ந்து ஒருவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை புனித 5ஆம் பத்திநாதர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் புனிதராக இவர் கருதப்படுகிறார். புனித டொமினிக்கன் துறவு சபையில துறவியாக இவர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு பல்வேறு நிலையில திருச்சபையினுடைய பணிகளை மேற்கொண்டு திருத்தந்தை 4ஆம் பத்திநாதர் அவருடைய இறப்பிற்கு பிறகு இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அப்படின்னு சொன்னாலே லெப்பாந்தோ வார் என்று சொல்லுவோம். அதாவது துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக நடந்த அந்த போரில் உலக கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அந்த லெப்பாந்தோ போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பலமாக இருந்தவர் தான் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர். அன்னை மரியாளுக்கு ஜெயராக்கினி அன்னை என்கிற அந்த ஒரு பட்டத்தையும், அதற்கு பிறகு அன்னை மரியாளுடைய அந்த வெற்றியின் நாளை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னையினுடைய நாளாகவும் கொண்டாடுவதற்கு வழிவகை செய்தவர் தான் இந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் உலக நாடுகளுக்கிடையே அமைதியை ஏற்படுத்துவதற்காக இவர் எழுதிய சுற்றுமடல்கள், இவர் மேற்கொண்ட முயற்சிகள் உண்மையாகவே இன்றளவும் உலக தலைவர்களால் பாராட்டப்படுகிறது. அன்புமிக்கவர்களை, திருத்தந்தையாக இருந்தாலும் தன்னுடைய இறப்பு வரையில டொமினிக்கன் சபை துறவி என்று சொன்னேன், கடைசி வரையில ஒரு துறவியை போல ஏழ்மையில வாழ்ந்தவர் தான், புனிதத்துல வாழ்ந்தவர் தான் இந்த திருத்தந்தை புனித 5ஆம் பத்திநாதர். இவருடைய பரிந்துரையால் திருச்சபையை அன்பு செய்கிற ஒரு நல்ல உளப்பாங்கையும், அதே நேரத்துல நாம் வாழ்கிற பகுதியில அமைதியை ஏற்படுத்துபவர்களாகவும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களுடைய பாதங்களை கழுவிய பிறகு, அதாவது கடைசி உணவின் பொழுது அவருடைய பாதங்களை கழுவி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், எந்த ஒரு பணியாளரும் தன்னுடைய தலைவரை விட பெரியவர் அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். இதை அவர் சொல்வதற்கான காரணம், உங்களுடைய போதகரும் உங்களுடைய ஆண்டவருமாகிய நானே உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்கிற அந்த செய்தியை இன்றைக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் தாட்சியை முன்னிலைப்படுத்தி இந்த ஒரு அழகான செய்தி இறைவன் நமக்கு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, தாட்சி என்கிற ஒரு புண்ணியம் இன்றைக்கு மிக அவசியமான ஒரு புண்ணியமாக இருக்கிறது. இன்றைக்கு தாட்சி இல்லாத ஒரு காரணத்தினாலதான் சுய பெருமைக்காகவும் தற்பெருமைக்காகவும் இன்றைக்கு உலகம் பல்வேறு போர்களையும் பல்வேறு குழப்பங்களையும் பல்வேறு அநீதிகளையும் சந்தித்து கொண்டிருப்பதற்கான காரணம் மனிதர்களுடைய உள்ளங்களில் தாட்சி இல்லை. அதற்கு எதிராக ஆணவமும் சுயநலமும் தற்பெருமையும் அதிகமாக இருப்பதுதான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாட்சி என்கிற புண்ணியத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் கற்றுத் தந்திருக்கிறார். இதை ஒரு வாழ்க்கை பாடமாகவே நம்ம எடுத்துக்கொண்டு நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நம்முடைய வாழ்வியல் முறையிலும் தாட்சியோடு நடந்து கொள்ளத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சமீபத்தில் நம்முடைய திருத்தந்தை ஆப்பிரிக்க கண்டத்திற்கு சுற்றுப்பயணத்திற்கு சென்றிருந்தார். அங்கே ஒரு இஸ்லாமியர்கள் வழிபடுகிற ஒரு வழிபாட்டு தலத்திற்கு எந்த ஒரு திருத்தந்தையும் செய்யாத ஒரு செயல், தன்னுடைய காலணிகளை முற்றிலுமாக அகற்றிவிட்டு அந்த இஸ்லாமியர்கள் தொழுகிற அந்த தொழுகை கூடத்திற்கு சென்று அமைதியில இறைவனை தொழுது விட்டு வந்திருக்கிறார் நம்முடைய திருத்தந்தை. வழக்கமாக திருத்தந்தை எங்களுக்கான புரோட்டோகால் இருக்கு, நாங்க ஒரு திருத்தந்தையை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வழியாக திருத்தந்தைகள் இந்த தாட்சியான செயலை செய்வது கிடையாது. ஆனால் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் இவ்வளவு ஒரு எளிமையாகவும் தாட்சியோடும் உலக மக்களுக்கு இந்த அழகான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். திருத்தந்தையாக இருந்தாலும் கத்தோலிக்க திரு அவையினுடைய தலைவராக இருந்தாலும் மாற்று மதத்தினருடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுகிற நேரத்தில் அவர்கள் கடைபிடிக்கிற நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், தாட்சியோடும் எளிமையோடும் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது ஒரு அழகான செய்தி என்பது, நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பிய என் தந்தையை ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற இரண்டாவது ஒரு செய்தியை தருகிறார். இந்த மண்ணுலகில் நாம் வாழ்கிற நேரத்துல நாம் எதுவோ தனித்தனி தீவுகளாக வாழ்வதற்காக இந்த உலகத்துல படைக்கப்படவில்லை.
மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று சொல்வார்கள். ஒருவர் ஒருவரை சார்ந்து தான் நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இன்றைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்காக நான் உன்னோட பேச மாட்டேன், உங்களுக்கு எனக்கு உறவு அத்து போச்சு, அதனால எங்க குடும்பம் நாங்க இருந்துக்கிறோம், உங்க குடும்பம் நீங்க இருந்துக்குங்க, செத்தாலும் உன்னை நான் பார்க்க மாட்டேன், ஏன் சாவுக்கு நீ வரக்கூடாது அப்படி என்று சுயநலத்தோடும் ஆணவத்தோடும் நம்ம இன்றைக்கு சில நேரங்களில் பேசுவதை கண்கூடாக காண முடிகிறது. அன்புமிக்கவர்களே, அதைத்தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக எளிமையாக சொல்லுகிறார். நான் அனுப்பியவரை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பி என் தந்தையாகிய கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி என்றால் நாம் வாழ்கிற இந்த உலகத்துல ஒருவர் ஒருவரை அன்பு செய்து விட்டு கொடுத்து மன்னித்து வாழத்தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் இந்த மண்ணுலகில் நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிற பொழுது, மன்னிக்கிற பொழுது, விட்டு கொடுத்து வாழுகிற பொழுது, பாதுகாக்கின்ற பொழுது, பராமரிக்கின்ற பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறோம், அவரையே பராமரிக்கிறோம் என்கிற உணர்வோடு ஒருவர் ஒருவரை அன்பு செய்து மன்னித்து இந்த மண்ணுலகை இறைவன் உறையும் இடமாக மாற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.